பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். சாம் சாப்டர் 128 verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed are all who fear the Lord and who walk in his ways. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து எல்லா தீமைகளையும் விட்டு விலகி அவர் காட்டுகிற பாதையில் நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த உலகத்துல நிறைய பேர் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்களே அவங்கள சொல்லிப்பாங்க, அப்படிதானே? ஏதோ ஒரு பொருளாதாரத்தை வச்சு இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்டஸை வச்சு அவங்க அப்படி சொல்லுவாங்க. இல்ல, வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கின்ற பொழுது யாரு உண்மையாக தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தர் காட்டுகிற பாதையில அவர் சொல்லுகிறபடி வேதத்தின்படி வாழ்கிறாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்க. கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் தண்டிப்பார் என்று நீங்க பயந்து எல்லா தீமையான காரியங்களும் விட்டு விலகி ஏசப்பாக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. நிச்சயம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க ஆண்டவரே, ஏசப்பா, எல்லா தீமையான காரியங்களை விட்டு விலகி நீங்க காட்டுகிற பாதையில நீங்க சொல்லுகிறபடி வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா காட்டுகிற வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான், அப்படிதானே? அப்போ நீங்க ஏசப்பா காட்டுகிற பாதையில வேதத்தின்படி நீங்க வாழுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. நிச்சயம் ஏசப்பா உங்களோட கூட இருந்து ஏசப்பா இன்னும் அநேக காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.